ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதினா சேவை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது பசங்க டிஃபன் பாக்ஸ்க்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லஸ்ஸி கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிடும். அப்போ அது நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினா தான் அது நல்லா உதிரியாக வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எடுத்துக்கோங்க. அது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பும், தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டு வதக்கிக்கணுங்க. இதெல்லாம் போட்டு வதக்கணும். பட் நான் அதுக்கு வரைக்கிறதுக்கு என்னென்ன அரைச்சுன்னு சொல்ல மறந்துட்டேனே. அதே அளவு ஒரு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வெங்காயம், ஒரு தக்காளி, வரமிளகா மட்டும்தாங்க போட்டு அரைச்சிருக்கேன். வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வரமிளகா போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வணக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வணக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக உப்பும் போட்டு வணக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வணங்கிடும், குயிக்காக வணங்கிடுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வதக்கும் போது இதெல்லாம் போட்டு உப்பு போட்டாங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும், தக்காளி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சையாக போட்டு அரைக்கிறத விட வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனால் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டு அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, ஆஸ் யூஷுவல் அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். பார்த்தீங்களா, இந்த கெட்டியாகிறது என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது அந்த லைட்டாக ஓரத்துல எல்லாம் தெரியும். பார்த்தீங்களா, அந்த டைமில் இதெல்லாம் போட்டு கலரிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.